வற்றாத நீருற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பியே வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 1 சங்கீதம் 3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படியாக ஒரு மரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இலையுதிராதிருக்க மரம். அந்த மரத்தின் கீழே தான் நாம் இருக்கிறோம். அந்த இலையுதிராதிருக்கிற மரம் எது தெரியுமா? இதோ நம்ம பார்க்குறோமே, இந்த வாழை மரம் தான். இந்த வாழை மரம் ஒரே ஒரு மரம் தான் வைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் சுற்றிலும் வளருது. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோதான் காத்தடிச்சாலும் இந்த இலை அந்த செடியை விட்டு கீழே விழவே விழாது. அதுபோல நாமளும் பாருங்க, ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, கர்த்தரோட வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது, நாம் என்ன பண்ண மாட்டோம்? கீழே விழவே மாட்டோம், பாவத்தில் விழவே மாட்டோம். ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்போம். கர்த்தரோடு கூட, அவரோடு கூட நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.